தலை குனிந்து நடப்பது பெண் என்று சொல்லப்பட்டது. ஆனால் தலை குனிந்து நடந்தால் முன்னால் இருக்கிற முட்களும் பின்னால் வருகிற கத்திகளையும் எப்படி நாம் சந்திக்க முடியும் என்ற கருத்தை சொன்னார். வித்தியாசமான சிந்தனை, புதிய சிந்தனை. ஏன்னா பெண்கள் வளரவே இல்லைன்னு சொல்றீங்க? தமிழ்நாடு முழுக்க போய் பாருங்க, எவ்வளவு பெண்கள் கவுன்சிலரா இருக்காங்க. நிறைய பெண்கள் கவுன்சிலரா இருக்காங்க. அந்த அம்மாவோட கையெழுத்து கூட அந்த அம்மாவோட வீட்டுக்காரர் தான் போட்டுட்டு இருக்காரு. உண்மையா சொல்றேங்க. நீங்க கவுன்சிலருக்கு ஃபோன் பண்ணுங்க. நீங்க கவுன்சிலருக்கு நீங்க ஃபோன் பண்ணலாம் தானே? உங்க ஊர் கவுன்சிலர் யாருன்னு தெரியாது, பொதுவா சொல்றேன். ஏதாவது ஒரு கவுன்சிலருக்கு ஃபோன் பண்ணுங்க. 199 கவுன்சிலரோட ஃபோன் நம்பரை அவங்க வீட்டுக்காரர் தான் எடுத்து பேசுவார். ஆமா சமைச்சிட்டு இருக்கா, என்ன வேணும் இப்போ? இது எண்ணிக்கையை பொறுத்தது அல்ல, இது நம் மனதை பொறுத்தது. அவ்வளவுதான். நம்முடைய மனதில் உண்மை, நம்முடைய மனதில் நான் சொல்லுவது பெண் ஆண் கிடையாது. பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும், உங்களை மாதிரி இளைய பருவத்தில் இருந்தாலும், என்னை மாதிரி நடுத்தர வயதில் இருந்தாலும், அல்லது சில பெரியவர்களை போல கொஞ்சம் வயதான பருவத்தில் இருந்தாலும், யாரை வேணா, irrespective of your age, your gender, மனசுல உண்மையிலேயே நம்ம நினைக்கிறோமா ஆணும் பெண்ணும் சமம் தான் என்று நாம் நினைக்கிறோம்? அதான் கேள்வி. இது நாம் ஒவ்வொருவரும் நாம கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. இங்க இருக்கிற ஆண்கள் பல பேருக்கு ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி வரும். என்னதான் உங்களுக்கு இன்னும் வேணும்னு மேடையில் ஏறி பேசுறீங்க? என்னதான் வேணும் உங்களுக்கு? எல்லாத்தையும் தான் கொடுத்துட்டேன். வீட்டில் நாங்களாம் சும்மா வாய் மூடிட்டு ஓரமாகவே இருக்கும். அநேகமாக உங்களுடைய பல வீடுகளில் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா, அதுவும் இங்கே இருக்கிற பாய்ஸுக்கு நல்லா தெரியும், 199 பேர் உங்கள் அம்மாட்ட தான் கேட்பீங்க. உண்மையா இல்லையா? தலையாவது ஆட்டுங்கப்பா. ஏன்? அப்பாவை கேட்டாலும் ஒன்று தான், கேட்டாலும் ஒன்று. நீங்களே போய் அம்மாட்ட சொல்லுங்க, அந்த ஆள்கிட்ட சொல்லிவே அடிக்கடி என் ரூட்டில் கிராஸ் பண்ணுறாரு, அவ்வளோ மரியாதையாக இல்லை, நீங்களே சொல்லிவிடுவீங்க அம்மாட்ட. வீடுகளில் பல முடிவுகளை பெண்கள் தான் எடுக்கிறாங்க. அன்றைக்கி செய்ய வேண்டிய குழம்பு என்னன்ற முடிவிலிருந்து, இந்த மனுஷன் இன்னும் கூட வீட்டை கட்டாமல் இருக்குது, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் கட்டிட்டாங்க, எப்போத்தான் சொந்த வீடு கட்ட போகிறீங்க என்று கேட்டு சும்மா இருக்கிற ஆளை உசுப்பி விடுற வேலை மட்டும் வீடுகளில் முக்கியமான முடிவுகளை பெண்கள் எடுக்கிறார்கள். அலுவலகத்தில் நிறைய பெண்கள் வந்துட்டாங்க. இவங்க எல்லாமே சொன்னாங்க. அவனி சதுர்வேதி என்ற 24 வயசு பெண், ஜஸ்ட் 24 இயர்ஸ். அந்த பெண் இந்தியாவினுடைய முதல் ஃபைட்டர் பைலட். அவர் அது MiG-21 அப்படின்ற ரக விமானத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. MiG-21 ரக விமானம் இருக்கிறதே, அது யுத்த காலத்தில் பயன்படுத்துகிற விமானம். அந்த விமானத்தை தன்னந்தனியாக அவனி சதுர்வேதி 24 வயசு பெண்ணு ஓட்டிட்டு போயிருக்காங்க. அப்போ என்னதான் உங்களுக்கு இல்லைன்னு மேடைக்கு ஏறி பேசுறீங்க? இது ஒரு நியாயமான கேள்வி தானுங்க. இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும். பெண்மை வெல்க அப்படின்னு சொன்னது, அந்த தம்பி அந்த சம்பவத்தை சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இலக்கியத்தை இப்படித்தான் பார்க்கணும். அப்படியே மனப்பாடம் பண்ணி மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேணும் பூமா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். பூமா சொன்னீங்களா இல்லை நளினி சொன்னாங்க? அவங்க சொல்ற மட்டும் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா தமிழ்நாட்டில் 199 பேர் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் என்று பாரதியார் சொன்னார். அது பாரதி சொல்லலை, அது சொன்னது கவிமணி. அவங்க கரெக்டாக சொன்னாங்க, அது கவிமணி சொன்னது. கவிதைகளை இலக்கியத்தை படிக்கிற போது அது எந்த பின்புலத்திலே எழுதப்பட்டதுன்னு படிச்சாதான் அதனுடைய தாற்பயம் நமக்கு புரியுது. தம்பி சொன்னார், ஒன்றும் இல்லை, பாரதியாருக்கு ஒரு நாள் பாலை காய்ச்சி காஃபி போடணும், மனுஷருக்கு முடியல. நம்மள மாதிரி இப்போ இப்படி திருப்பினா எரியற அடுப்பெல்லாம் இல்லைல்ல, இப்போ விறகடுப்பை மூட்டி பாலை காய்ச்சி காஃபி போடுறதுக்குள்ள டயர்டாகி மனுஷர் அங்கேயே தூங்கியிருக்காருன்னா, அப்போ அவர் மனசில் தோணிருக்கு, என்னுடைய செல்லம்மா என்னென்ன கஷ்டப்படுகிறாள் இந்த அடுப்பில், காலையிலிருந்து ராத்திரி மட்டும் கட்டி அழறாளே, என்ன கஷ்டப்படுகிறான்னு நினைச்சப்போ வந்த கவிதை வரி பெண்மை வெல்க. இப்ப பாருங்க, பெண்மை வெல்கன்னு மொட்டையா நீங்க பார்க்கறதுக்கும் இந்த சம்பவத்தோடு அதை பொருத்தி பார்ப்பதற்கும் அந்த கவிதைக்கு புது டைமென்ஷன் கிடைக்கும். இப்படித்தான் இலக்கியத்தை பார்க்கணும். எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது, எந்த நேரத்தில் எழுதப்பட்டது, ஏன் எழுதப்பட்டது? அப்போ எதுக்காக நாங்கள் கேட்குறோம், பெண்மைக்கு இன்னுமா நீங்கள் இடம் கொடுங்க, இன்னுமா அவங்கள வளர விடுங்கன்னு ஏன் கேட்குறோம்? அல்ல நியாயம் இருக்கா இல்லையா, அவ்வளோதான பிரச்சனை. நியாயம் இல்லைன்னு ஒத்துக்கிற தைரியம் நமக்கு வேணும். எல்லாம் போகிற நிறைய கொடுத்தாச்சு, இதோட நிறுத்திக்கிங்க, இனிமேல் கேட்கக்கூடாது, இந்த கோட்டை தாண்டி நாங்களும் வரமாட்டோம், நீங்களும் வரக்கூடாது, ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். ஆனால் இன்னும் கேட்கணும்னு பெண்கள் சொல்கிறாங்க. பெண்கள் சொல்கிறது பெருசு இல்லை, சில ஆண்களும் சொல்லுகிறார்கள். அப்போ அதில் நியாயம் இருக்கா இல்லையா, அவ்வளோதானே கேள்வி. பெண்மை வெல்கன்னு ஏன் சொல்கிறோம்? ஒரே ஒரு காரணம் தாங்க. இங்கே படிக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல போகிறேன். நம்முடைய சமூகத்தில் ஆண்கள் 2000 வருஷங்களாக படித்து கொண்டு தான் இருக்கிறார். ஒரு ஆண் சில சமயம் ஜாதி அடிக்கில் ரொம்ப கீழே இருக்கிறவர்களை படிக்க நாம் அனுமதிக்கவில்லை. அதை தவிர பாக்கி இருக்கிற வகுப்புகளில் இருந்த ஆண்களை நீ படிக்கக்கூடாதுன்னு யாருமே சொல்லலை. 2000 வருஷங்களாக ஆண்கள் இந்திய சமூகத்தில் படித்து கொண்டு தான் இருக்கிறார்.
பெண்கள் 60 வருஷமா கூட படிக்கல. உண்மையா இல்லையா? 50-60 வருஷமா தான் படிக்கிறாங்க. அப்போ நீங்க யார் யாரையோ சாதனையாளர்கள், பெண் சாதனையாளர்கள் விருது கொடுக்குறாங்களே, எல்லாம் ஃபேக். யார் சாதனையாளர்கள் தெரியுமா? உங்கள் ஒவ்வொருவரின் வீட்டிலும் நான் படித்துத்தான் ஆவேன் என்று கிளம்பிய முதல் பெண் யார்? அவதான் சாதனையாளர். உங்க வீட்டில் இருக்கா? நீங்க மேடல கூட்டி யார் யாருக்கும் ஷீல்டை கொடுத்து ஷாலை போத்துறீங்க. அதான் முன்னாடியே சொல்லிட்டு சால்வைக்கு என்ன ஆகும்னு. விருதுக்கு யார் தகுதியானவர் தெரியுமா? உங்க 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 வீட்டில். ஒருவேளை நீங்களா கூட இருக்கலாம். உங்களுடைய குடும்பத்தில் கல்லூரிக்கு படிக்க வந்த முதல் பெண் நீங்களாக இருந்தால் உங்களை விட பெரிய சாதனையாளர் வேறு யார் இருக்க முடியும்? ஒருவேளை உங்க அம்மா வந்திருக்கலாம். உங்களுடைய இங்க இருக்கிற தம்பிகளுக்கு சொல்லிக்கிறேன், உங்களுடைய அம்மாவா இருக்கலாம், உங்க அக்காவா இருக்கலாம். அக்கா வந்திருக்காங்க. எவ்வளவு பெரிய பாராட்டுக்குரியவர் அவங்க இல்லையா? இப்போ இப்படித்தான் இந்த பயணம் ஆரம்பிச்சது. இப்ப 2018 என்னுடைய அக்கா தான் முதலில் என்னுடைய குடும்பத்தில் படிக்க வந்தவள் என்று இந்த தம்பி சொல்லுகிறார். அந்த தம்பிக்கே 18-19 வயசு தான் இருக்கும். அவங்க அக்காவுக்கு அதிகமா போனா என்ன 24-25 வயசு இருந்தா அதிகம். இவங்க தானே பரவாயில்ல, சரியா ஆளை கூட்டி வச்சு இந்த பொண்ணு வந்திருக்கு பேசுறதுக்கு. இப்ப பாருங்க, இவங்களை விட பெரிய சாதனையாளர் வேற யாரு இருக்க முடியும் சொல்லுங்க? இவங்களை விட பெரிய சாதனையாளர் யார் இருக்க முடியும்? இப்போ எங்கள் குடும்பத்தில் என்னுடைய தாய் தான் முதல்ல படித்த பெண். அதுவரை என்ன, நான் சென்னையில் இருக்கேன், அங்கே பல ஆண்டுகளாக படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு கிடையாது. என்னுடைய தாய் தான் எங்கள் குடும்பத்தில் முதலில் கல்லூரிக்கு வந்த ஒரு பெண். என்ன காரணம்? நல்ல படிப்பு வந்தது, படிப்பில் ஆசை இருந்தது, படிக்கணுன்ற எண்ணம் இருந்தது, தீவிரம் இருந்தது. ஆனால் எங்கள் தாத்தா என்ன சொல்லிட்டாரு, ஸ்கூல் மட்டும் ஒன்று படிக்க வச்சுதான் ரொம்ப அதிகம், இதுக்கு மேலெல்லாம் படித்தனா இதுக்கு மேலே படித்த மாப்பிள்ளை கிடைக்க மாட்டான். அவ்வளவு நம்பிக்கை ஆண்கள் படிப்பை பற்றி. இதுக்கு மேலே படித்த மாப்பிள்ளெல்லாம் என்னால் தேட, எங்கள் அப்பா ரெடியாக தான் இருந்தார் கட்டிக்கிறதுக்கு. இதுக்கு மேலே படித்த ஆள்லாம் கிடைக்காது, படிக்க வைக்க மாட்டேன் என்று சொன்ன போது, அப்போல்லாம் இந்த +1 +2 வந்து பியூசின்னு காலேஜில் படிப்பாங்க. எங்கள் அம்மா பியூசி வந்து குயின் மேரிஸ் காலேஜ்ன்ற ராணி மேரி கல்லூரி சென்னையில், அங்கே தான் படித்தாங்க. ராணி மேரி கல்லூரியிலிருந்து ஒரு ஆசிரியை, அவங்க கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள், எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் தாத்தா திண்ணல உட்காந்துருக்காராம். இவங்க முன்னாடி நின்று, எங்கள் அம்மா பேர் கல்பகம் ரொம்ப நல்ல மாணவி, அவங்க படிப்பை ஏன் நிறுத்துறீங்க என்று கெஞ்சி கேட்டு என்னுடைய தாயை படிக்க வைத்திருக்கிறேன். எங்கள் தாத்தாவுக்கு இஷ்டம் இல்லை. ஆனால் முன்னாடி வந்து ஒரு பெண்ணு கேட்குற போது முடியாதுன்னு சொல்ல அவருக்கு தெரியல. ஏன்னா அவர்கிட்ட பெண்கள் வந்து பேசினதே இல்லை. அது மட்டும் முதல்ல ஒரு அம்மா வந்து கேட்டோன்னா சரின்ட்டார். அப்புறம் உள்ள வந்து எங்கள் அம்மாவை கூப்பிட்டு எவ்வளோ வந்து என்னை கேட்குறா, எனக்கு இந்த பிரச்சனையை கொடுத்துட்டேன் நீ. ஆனால் வாக்கு கொடுத்துட்டேன். அந்த கால மனிதர் இல்லையா, கொடுத்த வாக்கு கொடுத்தது தான். வாக்கு கொடுத்துட்டேன், போய் தொலை. இப்படி தான் எங்கள் அம்மா கல்லூரிக்கு போனாங்க. ஆனால் அன்றைக்கு ஆந்திராவும் தமிழகமும் சேர்ந்து மெட்ராஸ் பிரசிடென்சி என்று இருந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில் MSc ஃபிசிக்ஸில் கோல்டு மெடல் வாங்கி எங்கள் அம்மா மாநிலத்தின் முதல் பெண்ணாக வந்தாங்க. இப்போ இந்த கதையை நான் ஏன் சொல்கிறேன், அதெல்லாம் போன கதை. இன்னைக்கு என்ன நடக்குது அதுக்காக சொல்லலை. இப்போது எங்கள் அம்மா படிச்சுட்டாங்கல்ல, படித்த பிறகு எங்கள் குடும்பத்தில் அடுத்த பெண் படிக்கலாமா கூடாதான்னு யாராவது கேள்வி கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு கலாரத்தி படித்த பிறகு அவங்க குடும்பத்தில் வேற யாராவது ஒரு பெண்ணை, ஐயோ எப்படி பொம்பளை பிள்ளைய காலேஜுக்கு அனுப்ப சொல்லுமா, என்ன சொல்லுவாங்க? கலாரத்தி போறாள், அவ போய் படிச்சா இல்ல, அவ மேடெல்லாம் பேசி பரிசு வாங்கினா இல்ல, அப்ப நாம நம்ம பிள்ளைய அனுப்புவோம். அப்போ ஒவ்வொரு பெண்ணும் ஒரு ஆணும் படிக்கிற போது அந்த ஆணினுடைய வாழ்க்கை மலருகிறது. ஒவ்வொரு பெண்ணும் படிக்கிற போது பின்னால் இருக்கிற தலைமுறையே மலருகிறது. அதான் வித்தியாசம். நீங்க பாதை அமைக்கிறீங்க. நீங்க முதல்ல ஒரு பாதையே இருக்காதுங்க. இப்போ ஒரு இந்த இடத்துல பாதையில் நான் நடந்தால் என்ன ஆகும்? காலில் கல் குத்தும், முள்ளு குத்தும், ரத்தம் வரும். நான் பரவாயில்ல நடக்கிறேன்னு நான் நடந்துட்டா எனக்கு பின்னால் வருகிற ஒருத்தருக்கு ஒத்தையடி பாதை கிடச்சிரும். அதுக்கும் பின்னாடி வரவர் ரோடு போட்டுப்பாரு, அதுக்கும் பின்னாடி வந்தால் 4 லேன்லேயே போயிடலாம். இன்னைக்கு பெண்களான நாம் எல்லாம் 4 லேன் டிராஃபிக்கில் டாட்டா சுமோவில் போகிற மாதிரி போகிறோம்னா நமக்கு முன்னாலே நடந்த பெண்கள் காலில் கல் குத்தி, முள் குத்தி, ரத்தம். அப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தவங்களை இன்னமும் சரியா அந்த பாதையில் நாம் அனுப்ப வேண்டாமா என்ற கேள்வியில் தான் நிற்கிறது. ஏன் பெண்ணுக்கு இன்னமும் அதிகமான உரிமைகளை, சிறப்புகளை கொடுக்க வேண்டும் என்று.